ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒரே வீட்டிலையே இருந்துட்டோம், வீக்லீஸ் ஒன்ஸாவது நம்ம வெளியே போயிட்டு நம்ம ரிலாக்ஸாக பண்ணிட்டு வர்றது தான் மக்களே. நம்மளுக்கு மைண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகாது. குழந்தைங்கள பார்க்குற தாய்மார்களுக்கும் சரி, வீட்டில் குட்டீஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி, அப்படி வெளியே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சண்டே அதுவுமா நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு அப்படி வந்துட்டோம். பாப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நிற்கான்னு பார்த்தீங்க, வடிவேலில் ஒரு காமெடி உண்டு இல்லை, அந்த மாதிரி நிற்காங்க. இந்த கேப் எப்போவுமே காருக்குள்ளேயே தான் இருக்கும், அதை எடுத்து தலையில் போட்டுப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னா ஒரு மாலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இங்கே கார் பார்க்கிங்கில் அந்த போன வாட்டி ரொம்ப சொதப்பிட்டு, அதனால் அந்த வாட்டி கார் பார்க்கிங் இருக்கிற பிளேஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு போகும்போது தெரியும். இது மாலுக்குள்ளே என்ட்ரன்ஸ், பேக் சைடு என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து இதை விட சூப்பராக இருக்கும். மக்கள் அந்த பாதைக்கு வருவாங்க. காரை நம்ம ட்ராப் பண்ணிட்டு வர்றதுனால பேக் சைடு வந்துட்டோம். வந்ததுமே ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, அப்படி கண்ணு கவர்ற மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துச்சு. ஜுவல்ஸு, இந்த சாரீஸு இதெல்லாம் வந்துச்சு. பட் நாங்கள் உள்ளே போயிட்டு எதுவுமே எடுக்கல மக்களே. நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி விளாண்டுட்டு நிறைய அதாவது சாப்பிட்டோம். நல்லா கேக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்ன போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து எதுலேயுமே போகலை. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளாட்றது. அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுக்கு போகலன்ட்டு ரீசன் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்னோடய பையன், என்னோடய குழந்தைங்க எல்லாத்தையுமே நான் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாட வச்சேன். பட் நான் போகல. ஒரு டிக்கெட்டு பார்த்திங்கன்னாலே அந்த 600 மக்களே. ஒரு 5 கேம் விளாட்றதுக்குள்ளே 600 காலி. ஒரு கார்டு மாதிரி தருவாங்க, அதை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு மேலே ஒரு ஷிஃப்ட் மாதிரி இருந்துச்சு குட்டீஸுக்கெலாம். அதில் போயிட்டு ஒவ்வொரு கேமுக்கும் 100 90 அப்படி தான் மக்களே இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 5 கேம் விளாண்டோம். சல்லுன்னு கார்டில் உள்ள பைசாலாம் போட்டு, இதில் வேறு அந்த பெரிய கேமுக்கு போன்னு வேறு சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு கேம் விளாண்டோன்னா குழந்தைங்க வந்து 2 கேம் தான் விளாட முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு போட்டு விளாண்டுக்கிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க. என்னோடய பையனை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபயர் மாதிரி விளாண்டுட்டு இருந்தான். அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டில் வந்து நிறைய ஆப்ஷன், அதாவது விளையாட்டில் இந்த நிறைய கேம்ஸு, நிறைய அதுக்கு உள்ள டிக்கெட்ஸை வந்து உங்கள்கிட்ட காமிக்கும். இதுதான் அந்த டிக்கெட்ஸு. நம்ம 15,000 25,000 வரைக்குமே இருக்குது. நம்ம கேம்ஸ் விளாண்டு இது பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ அதில் கார்டில் போடணுமோ அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேம் வந்து இது தான் விளாட வச்சோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்டை வந்து அதில் கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இது ஆக்டிவ் ஆயிரும். அப்புறம் நம்ம குழந்தைங்கள ஏற்றி விடலாம். எல்லாமே ப்ராசஸ் கார்டு மூலியமாக, அதாவது நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு பைசா எடுக்கலாம். அந்தமாதிரி அந்த கார்டை வந்து அதில் காமிச்சோன்னா அதுவே இதாயிரும். என்னோடய பையன் எல்லோ கலரில் உட்காந்துருக்கான். பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி அப்படி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம் மக்களே. சாப்பிட்றது எதுவுமே காமிக்கல. நாங்கள் சர்ச்சுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். சர்ச்சில் அதாவது சர்ச்லேயும் பீச்லேயும் இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சர்ச்சில் மாதம் முடிச்சுட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்தது ரொம்ப சைலண்டாக, அப்படி நம்ம மனசில் பாரம்லாம் குறைஞ்சி ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சர்ச்சு பக்கத்துலேயே தான் இந்த பீச் இருந்துச்சு. அதனால் நல்லா காலை நினச்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு குழந்தைங்களெல்லாம் நல்லா விளாட வச்சுருந்தோம். இதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஃபிஷ் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை. அதில் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, உயிரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே போய் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆகிட்டு மக்களே. நாங்கள் வந்து நேராக வீட்டில் போயிட்டு ஏதாவது தோசை ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான், பாய்.